இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் கூட பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்துல அவர் அநேக நாள் தங்கி ஊழியம் செய்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷமாய் அறிவித்து வருகிறார். அந்த சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு பட்டணத்துல இருந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சகல ஜனங்களுக்கும், அந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் பெரிய வாசலை திறந்திருக்கிறார். நிறைய ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறார். அந்த எபேசு பட்டணத்துல நிறைய ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே வராங்க. ஒரு பெரிய எழுப்புதலை பவுல் அங்க பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இங்க இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, எங்கெல்லாம் நமக்கு கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறக்கிறாரோ அங்கெல்லாம் விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கெல்லாம் விரோதம் செய்கிறவர், நமக்கு விரோதமாய் விரோதம் செய்கிறவர்கள். இவர்கள் என்ன செய்தாங்க கேட்டீங்கன்னா, பவுல அவரை ஊழியம் செய்ய விடல. அவரை ஒரு பீஸ்ஃபுல்லா அவரை சுவிசேஷம் அறிவிக்க அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை. அவர்களை கட்டி வைத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்கள் துன்புறுத்தி இருந்தாங்க. அவரை சிறைச்சாலையில போட்டாங்க. அல்லேலூயா. அவரை கட்டி வைத்தார்கள். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. நீங்க அவர் எப்படிப்பட்ட மனுஷரிடத்துல அவர் ஊழியம் செய்தா கேட்டீங்கன்னா, இதே அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 15வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 32வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். அல்லேலூயா. அந்த எபேசு பட்டணத்துல எப்படியாப்பட்ட மனிதர்கள் அவர் சந்தித்தார் கேட்டீங்கன்னா, துஷ்ட மிருகம், ஒரு காட்டு மிருகத்தை போன்ற மனிதர்களை நான் அங்க ஃபேஸ் பண்ணேன். அவர்களோடு கூட நான் ஒரு அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் தான் நான் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன். அல்லேலூயா. அவர் வருத்தத்தோடு சொல்கிறார். ஒரு சந்தோஷமான காரியம் அங்க இருந்தது. அனுகூலமான கதவு என்பது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அங்கே விரோதம் செய்கிறவர்கள் என்பது ஒரு துக்கமான காரியம். அல்லேலூயா. ஆகையினால இந்த காலை நேரத்துல உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவை உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, நீங்க போயிருக்கிற பட்டணத்துல, தேசத்துல ஆண்டவர் அனுகூலமான கதவை திறந்திருக்கிறாரா? அதே இடத்துல நீங்க இப்படிப்பட்ட மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வரீங்களா? நீங்க அதை மைண்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு திறந்திருக்கிற அந்த கதவுகளை பாருங்க. அனுகூலமான வாசல்களை மாத்திரம் நீங்க பாருங்க. விரோதம் செய்கிறவர் நீங்கள் ஒரு காலம் பார்க்காதீங்க. நீங்க அப்படி பார்ப்பீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. நீங்க போன காரியத்துல உங்களால வெற்றி பெற முடியாது. ஆகையினால தேவன் திறந்திருக்கிற அந்த அனுகூலமான கதவை மாத்திரம் பார்த்து உங்க வேலைகளை நீங்க செய்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. பாருங்க, தானியேல் 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் பாபிலோன் தேசத்துல ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா தேவன் அந்த பாபிலோன் தேசத்துல ஆண்டவர் அந்த தானியேலுக்கு ஒரு அனுகூலமான கதவை அவர் திறந்தார். அதே தேசத்துல அந்த தானியேலை கர்த்தர் பெரிய ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ராஜாவுக்கு கீழே 3 பிரதானிகள் இருப்பாங்க, பெரிய மந்திரிகள். அந்த 3 பிரதானிகள்ல தானியேல் முதன்மையானவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில தானியேலை ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். ஆனாலும் ஒரு துக்ககரமான காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அதே இடத்துலதான் தானியேலுக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அல்லேலூயா. அவருக்கு கீழே இருந்த அந்த 2 பிரதானிகள் தானியேலை எப்படியாவது கீழே தள்ளணும் சொல்லிட்டு அவருக்கு அநேக முறை அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரை துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க. அவர்களை குற்றம் பிடிக்க, தானியேலை குற்றம் பிடிப்பதற்கு அநேக முகாந்திரங்களை அவர்கள் தேடினார்களாம். ஆனால் ஒரு முகாந்திரத்தை அவர் மேல் காணவே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவர் தேவனை குறித்த காரியத்தில் இந்த தானியேலை அவர்கள் குற்றப்படுத்தி தானியேலை சிங்க கபிக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய மனிதர்கள், துஷ்ட மிருகங்கள்.
உயிரோடு கொள்ளுகிற நபர்கள் மத்தியில தான் தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவரை விடவே இல்லை. கர்த்தர் அனுகூலமான வாசல்களை தானியேலுக்கு திறந்து கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்துல போத்திபாருடைய வீட்டுல கர்த்தர் அனுகூலமான கதவை திறந்தார். அந்த போத்திபார் அவனை பார்க்கிறார், இவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த போத்திபார் தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அந்த யோசேப்புடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பெரிய அனுகூலமான வாசல்களை அந்த எகிப்து தேசத்துல திறந்தார். யோசேப்பு சந்தோஷமா இருந்தார். ஆனா அதே சமயத்துல அங்க என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, அதே போத்திபாருடைய மனைவி அவனுக்கு விரோதம் செய்தார். அவன் செய்யாத குற்றத்தை அவன் மேல் போட்டான். அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போலதான் நீங்களும் ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான கதவை திறந்திருந்தும் விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் திறந்திருக்கிற அந்த அனுகூலமான கதவை மாத்திரம் நீங்க பாருங்க. விரோதம் செய்கிறவங்க நீங்க ஒரு நாளும் பார்க்காதீங்க. ஆண்டவர் அவர்களை இல்லாமற் போக செய்வார். ஆதியாகமம் 26 நீங்க எடுத்து பாருங்க. ஈசாக்கு கேராரிலே போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த தேசத்துல அவர் இருக்க சொன்னார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே தேசத்துல ஈசாக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த தேசத்துல பாருங்க, கர்த்தர் ஈசாக்குக்கு அனுகூலமான கதவை திறக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தாராம். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே தேசத்துலதான் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் ஈசாக்கு எழும்பி கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு துறவு தோண்டும் பொழுதெல்லாம் அதை மண்ணால நிரப்பி போடுவாங்க. அந்த துறவையெல்லாம் தூர்த்து போடுவாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு துறவையும் அவனை தோண்ட விட மாட்டாங்க. அவன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி உண்டாகும். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அதை அடைத்து போடுகிற மனிதர்கள் எழும்பி கொண்டேதான் இருந்தாங்க. ஆனாலும் அதே தேசத்துல கர்த்தர் அவனை பலுகி பெருக பண்ணினார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு அனுகூலமான கதவை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. விரோதம் செய்கிறவர் அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க அவங்கள பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் திறப்பார். சத்துருக்கள் எழும்ப எழும்ப கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அனுகூலமான கதவுகளை, அனுகூலமான வாசல்களை கர்த்தர் உனக்கு திறந்து கொண்டே இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆகையினால நீங்க அதே தேசத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.